ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். இன்று நாம பார்க்க போறது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டம் என்னென்ன, எப்படி அப்படிங்கிறது. சண்டே அன்னைக்கு பிறந்தா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது. இப்ப தங்களுடைய ஜாதக கட்டத்துல சூரியன் ஆட்சி உச்சம் திரிகோணத்துல இருந்தா நீங்க அதிர்ஷ்டமானவர்கள். சோ வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே சூரியன் செவ்வாய் சந்திரன் குரு இந்த நான்கு கிரகங்கள்ல கிருத்திகை உத்தரம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எனில் கண்டிப்பாக அதிர்ஷ்டமானவர்கள், முன்னேற்றம் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் இல்லை, இந்த 2 கான்செப்ட் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அதை வலுவாக்கணும். நம்ம பிறந்த கிழமைய வலுவாக்கணும். ஞாயிற்றுக்கிழமை அன்று எப்படி இருக்கணும், ஆச்சாரம்னா நல்ல தூய்மையா நீராடி வேண்டாத செயல்களை எல்லாம் செய்யாம நல்ல நீட்டா சூரிய வழிபாடு செய்யற அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சாரத்துடன் சூரிய வழிபாடும் சிவன் வழிபாடும் எடுத்துக்கலாம். அன்னைக்கு ஆரஞ்சு கலருடைய உடை அல்ல என்ன வேணும்னாலும் அந்த நிறத்தை பயன்படுத்துவது சிறப்பு. மேலும் கோதுமை உணவு, கோதுமை பாயாசம் இவற்றை ஒரு தானமா அளிக்கலாம். சிவனுக்கு செந்தாமரை மலர் அர்ச்சனைக்கு எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நம்ம போடுறதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம அணியக்கூடிய மோதிரம் மாணிக்க மோதிரம் அணிஞ்சோம்னா நமக்கு ஒரு வலு, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தோம் அதனால அதனுடைய சக்தி வலு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். 1ஆம் நம்பரை பயன்படுத்துங்க. எதுக்கு எல்லாம் வேணுமோ அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்றது 1ஆம் நம்பர். அதை பயன்படுத்தினால் நம் வாழ்க்கையில் நாம் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் பெறக்கூடிய. திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டங்கள் நமக்கு இப்ப நம்ம திங்கட்கிழமை பிறந்தோம்னா நம்மளுடைய அதிர்ஷ்டம் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நம்மளுடைய ஜாதக கட்டத்துல சந்திரன் ஆட்சி உச்சம் திரிகோணத்தில் இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டமானவர்கள், வாழ்வில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த கிரகங்கள் ரோகிணி அஷ்டம் திருவோணம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் நீங்கள் அதிர்ஷ்டமானவர்கள். இவையெல்லாம் இல்லையெனில் பிறந்த திங்கட்கிழமையை வலுப்படுத்த நாம பார்வதி அம்மன் வழிபாடு, காளியம்மன் அம்மன் வழிபாடு சிறப்பு. மேலும் திருப்பதி கோவில் சென்று வருவது சிறப்பு. திங்கட்கிழமை என்று வெள்ளை நிற தூய்மையான ஆடை அணிந்து கொள்ளுதல், ஆச்சாரத்துடன் இருத்தல் இதெல்லாம் சிறப்பு. அதே மாதிரி நம்ம அணியக்கூடிய மோதிரம் முத்து பதிந்த மோதிரம் அணிதல் சிறப்பு. நீர்மோர் இவையெல்லாம் தானம் செய்தல் சிறப்பு. இந்த அதிர்ஷ்டத்தை வலுப்பெற செய்யும். இதையெல்லாம் நம்ம செஞ்சோம்னா அதிர்ஷ்டம் வலுப்பெறும். மேலும் 2ஆம் நம்பரை பயன்படுத்தினால் இந்த நம்பர் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இப்போ செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுடைய ஜாதக கட்டத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சம் திரிகோணத்தில் இருந்தால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். முன்னேறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவற்றில் ஏதாவது ஒரு கிரகம் மிருகசீரம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரங்களில் இருந்தார்கள் எனில் அதிர்ஷ்டமானவர்கள், வாழ்வில் முன்னேற்றம் அடைபவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கான்செப்ட் எல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிறந்த கிழமையை வலுப்படுத்தணும். செவ்வாய்க்கிழமை என்று ஆச்சாரத்துடன் இருப்பது நல்லது. தூய உடை குளிச்சு நல்ல காரியங்கள் செய்யணும். குளிக்காம தூங்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது இல்லையா, அதான் ஆச்சாரம் அப்படிங்கிறது. அதே மாதிரி முருகன் வழிபாடு சிறப்பு. வைத்தீஸ்வரன் கோவில் முருகன் வழிபாடு சிறப்பு. அதே மாதிரி பவளம் கையில பவள மோதிரம் அணிந்து கொள்வது சிறப்பு. சிவப்பு நிறம் ஆடை அணிந்து கொள்வது சிறப்பு. அதே மாதிரி செண்பக மலர்கள் கோயிலுக்கு போய் செண்பக மலர் செவ்வரளி மலரு இதை எல்லாமே கொண்டு போய் அர்ச்சனை செய்வது சிறப்பு. அன்னதானம் அப்படிங்கிறதுல துவரை பருப்பு சாதம் இதெல்லாமே அன்னதானம் செய்வது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமைக்கான எண்ணானது 9. இந்த எண்ணை பயன்படுத்தினால் நம்முடைய கிழமை செவ்வாய்க்கிழமையை வலுப்படுத்துவதற்கு சமம். இந்த வலுப்படுத்தும் போது நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். 9ஆம் நம்பரை பயன்படுத்தினால் அதிர்ஷ்டம் உண்டு. புதன்கிழமை பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவைகள் அப்படின்னும் போது தங்களுடைய ஜாதக கட்டத்தில்
சோ புதன் ஆனவர் ஆட்சி உச்சம் திரிகோணத்தில் இருந்தால் அதிர்ஷ்டமானவர்கள், உங்களுக்கு முன்னேற்றம் உண்டுன்னு சொல்லலாம். சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் இந்த 4 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தால் அதிர்ஷ்டமானவர்கள், வாழ்வில் முன்னேற்றம் அடையக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவை எல்லாம் இல்லை என்றால் நம்ம அந்த புதன்கிழமையை வலுப்பெற செய்ய வேண்டும். அது அந்த அதிர்ஷ்டமான நாளை நம்ம பிறந்த கிழமையை சிறப்பிக்க வேணும் அப்படின்னும் போது அன்று புதன்கிழமை என்று ஆச்சாரத்துடன் இருந்து விஷ்ணு பகவானை வழிபாடு செய்தல் மிகச்சிறப்பு. திருவங்காடு சென்று வருவதும், திருவங்காடுல யாரு புத பகவான் இருக்காரு அவரை போய் பார்த்துட்டு வருவதும், பச்சை நிற ஆடை உடுத்தி அடிக்கடி அந்த பச்சை நிறத்தை எல்லாவற்றுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். மரகத பச்சை மோதிரம் அணிவதும், பச்சை பயிறு தானம் செய்வதும் புத பகவானை வலுப்படுத்துவதற்கு ஒன்றாகும். எண்ணானது 5ஆம் நம்பர். 5ஐ பயன்படுத்துவது, அந்த எண்ணை பயன்படுத்துவது அதிர்ஷ்டம். அப்படி அதை பயன்படுத்தினால் அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய ஜாதக கட்டத்தில் குரு பகவான் ஆட்சி உச்சம் திரிகோணத்தில் இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டமானவர்கள். முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இந்த 4 கிரகங்கள் புனர்பூஷம், விசாகம், போரட்டாதி நட்சத்திரத்தில் அமைந்திருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டமானவர்கள், வாழ்வில் முன்னேற்றம் அடையக்கூடியவர்கள். இது போன்று இல்லை என்றால் வியாழக்கிழமை என்று நம்ம வியாழக்கிழமை பிறந்த கிழமையே வலுப்படுத்தணும். அதுக்கு அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஆச்சாரத்துடன் தட்சணாமூர்த்தி வழிபாடும் மேற்கொள்ளுதல் வேண்டும். மஞ்சள் நிற ஆடை உடுத்தி சுண்டக்கடலை தானம் செய்து முல்லை மலரை கொண்டு அர்ச்சனை செய்வித்தால் சிறப்பு. திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் சிறப்பு. ஆலங்குடி குரு பகவானை வழிபடுவது சிறப்பாகும். குரு பகவானுடைய எண்ணானது, குரு பகவானுக்கு 3ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். மோதிரம் அப்படிங்கிறது புஷ்பராகம், புஷ்பராக மோதிரம் அணிவது சிறப்பு. 3ஆம் நம்பரை பயன்படுத்தும் போது குரு பகவான் வலுப்படுத்தப்படுவார். நம்மளுடைய பிறந்த கிழமை வலுப்படுத்தினால் நாமும் வாழ்க்கையில் இது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும், முன்னேற்றம் என்பதும் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களினுடைய அதிர்ஷ்டங்கள் என்னன்றது பார்ப்போம். தங்களுடைய ஜாதக கட்டத்துல சுக்கிர பகவான் ஆட்சி உச்சம் திரிகோணத்தில் இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டமானவர்கள், நீங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இந்த கிரகங்கள் பரணி, பூரம், பூராடம் நட்சத்திர காலில் இருந்தார்கள் எனில் அதிர்ஷ்டமானவர்கள், வாழ்வில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது போன்று இல்லை நம்ம ஜாதகத்துல அப்படின்னா நாம அந்த கிழமை நாம பிறந்த கிழமையை வலுப்படுத்த வேண்டும். அப்போ வெள்ளிக்கிழமை என்று ஆச்சாரத்துடன் வெள்ளை தூய உடை உடுத்தி வெந்தாமரை மலரை எடுத்துக்கொண்டு அர்ச்சனை செய்து, யாருக்கு? ஸ்ரீ ரங்கநாதனையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டால் சிறப்பு. மொச்சை பயிறு தானம் செய்வது சிறப்பு. அதுக்கப்புறம் நாம வலுப்படுத்தணும்னா வைர மோதிரம் அணிதல் அதிர்ஷ்டத்தை தரும். ஸ்ரீரங்கம் போலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி இருக்கக்கூடிய அம்மனுடைய கோயில்களுக்கெல்லாம் சென்று வருவது சிறப்புன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்பர் 6ஆம் நம்பரை பயன்படுத்தினால், 6வது எண்ணை பயன்படுத்தும் பொழுது நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. நம்ம வலுப்படுத்தணும், நம்மளுடைய பிறந்த கிழமையை வலுப்படுத்தணும். நம்ம அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு எதன் மூலமாக கிடைக்கும்னா இதையெல்லாம் நம்ம வலுப்படுத்தும் பொழுது கிடைக்கும். 6ஆம் நம்பரை பயன்படுத்தும் போது அதிர்ஷ்டம் உண்டு. இப்போ சனிக்கிழமை பிறந்தவர்களுடைய அதிர்ஷ்டங்கள் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஜாதக கட்டத்துல சனி ஆட்சி உச்சம் திரிகோணம் இவற்றில் சனி பகவான் இருந்தால் ஜாதகர் அதிர்ஷ்டமானவர். சனிக்கிழமை நாள் அதிர்ஷ்ட நாளாகும். இன்னொன்னு அடுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு ஏதாவது ஒரு கிரகத்துல பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திர காலில் இருந்தால் இந்த ஜாதகர் அதிர்ஷ்டமானவர், வாழ்க்கையில முன்னேறக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 இல்லைன்னா நாம அந்த பிறந்த கிழமையை வலுப்படுத்த வேண்டும். சனிக்கிழமை என்று சனி பகவானை வழிபடுவதும், குலதெய்வ வழிபாடு, ஹனுமன், விநாயகர் வழிபாடு சிறப்பு. நீல நிறத்தை பயன்படுத்துவது சிறப்பு. காகத்திற்கு எள் கலந்த உணவு அளித்தல் வேண்டும்.
நிழல்கள் மோதிரம் பயன்படுத்தினா சிறப்பு. அதே மாதிரி நம்முடைய வழிபாடும் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் இருக்கணும். தானம் அப்படிங்கிறது ஏழு தானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அது கொடுக்கலாம். அதே மாதிரி எண் வந்து எட்டு, எட்டாவது எண், எட்டாம் நம்பரை பயன்படுத்தினா நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.